பார்த்துட்டு ஆர் யூ டிராவலிங் டு சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு எடுத்தோடனே கேட்டாரு. எஸ்ண்ணே. கேன் ஐ ஹாவ் யோர் பாஸ்போர்ட்னாரு. எடுத்தோடனே எங்க உலகத்தின் அப்பா சொன்னாரு, பாஸ்டர் சாமுவேல் அப்பா சொன்னாரு, யார் பாஸ்போர்ட் கேட்டாலும் கொடுக்க கூடாதுன்னு. எடுத்தோடனே பாஸ்போர்ட்டை தான் கேட்டாங்க. இவர் சொல்றாரு, பரலோகத்திலிருந்து குடு மகளேன்னு. அவர் சொன்னதை செய்யுமா, இவர் சொன்னதா? பயமா இருக்கே, உள்ள போய் மாட்டிக்கணும்னு. ஆவியான சொல்றாரு குடுன்னு. கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு நேர போனாரு. என் லக்கேஜை தூக்கி போட்டாருங்க. ஸ்லிப் வாங்கிட்டு எல்லாம் எழுதி ஃபில்அப் பண்ணிட்டு இமிகிரேஷன் லைன்ல நிக்கிறோம். அவரே எல்லாம் ஹோல்டு பண்றாரு. என் பாஸ்போர்ட் எல்லாம் ஃபாலோ. அவர் யாரோ எங்க அப்பா மாதிரியோ இல்லை என் அண்ணனோ. பின்னாடியே போனேன். போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெயிட்டிங் ஹாலில் போய் உட்காரோம். அவர் சொன்னாரு, 4th கேட்ல நமக்கு ஃப்ளைட் வரும், நானும் சிங்கப்பூருக்கும் கூட வரப்போறேன் அப்படின்னாரு. இன்னொன்னு பாருங்க, தெலுங்குல பேசினாரு. தெலுங்குக்காரு, ஆந்திரா. நான் நினைச்சேன், ஓ தெலுங்கு பற்றுனாலதான் இவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓ தெலுங்கு வாழ் எப்படி அந்தேகதா அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். மனவாளனே ரொம்ப நல்லா ஸ்மார்ட்டா ரொம்ப இன் பண்ணிட்டு கம்பீரமா இருக்காரு. என் பாஸ்போர்ட்டை பாக்குறாரு. என்ன பாக்குறாரு? இன்னும் ஏன்டி தீன்ல இல்ல உண்ணாவும் இப்படி உண்ணாவும் இப்படின்னு வேற பேசுறாரு. அப்புறம் என்ன இந்த ஆள் இப்படி எல்லாம் பேசுறாரு, சரியே இல்லை இவர் பேச்சுன்னு நினைச்சிட்டேன். அவர் அந்த மாதிரி எல்லாம் கேட்டார். பாஸ்போர்ட்டை பாக்குறது, என் போட்டோ, என் மூஞ்சி பாக்குறதுன்னு. ஃபிளைட் வந்துச்சுங்க. கரெக்டா போனோம். ஏசப்பா எனக்கு ரூம்ல காட்டினாரு பாருங்க, அதே விண்டோ சீட்டுங்க. எனக்கு தெரியாது விண்டோ சீட் எதுவுமே தெரியாது. அந்த சீட்ல போய் உட்காரேன். அழ ஆரம்பித்தேன். பெல்ட் போட்டாரு அவரு. இந்த சார் வந்தாருங்களே, இந்த ஆபீசர் பெல்ட் போட்டு விட்டாரு. போட்டு என் பக்கத்துல உட்காந்தாரு. ஐயோ ஏசு தானே என் பக்கத்துல உட்காரனா, இவரு உட்காந்துட்டாரு எப்படின்னு. ஆண்டு சொன்னார், காத்துரு மகளேன்னு. வித்தின் 5 minutesல அம்மா నేను వెనకాలకు போய் కూర్చుంటున్నాను, ஃப்ளைட் காலையான வந்து நீ சிங்கப்பூர் அரைவல்ல சூஸ் கொண்டான்லே அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்ப ஆண்டுகிட்ட அழுறேன், என்னப்பா இதெல்லாம் என்னப்பா, எங்க போனோம், என்ன செய்யணும்னு. ஆண்டு சொன்னாரு, நீ ஒரு பெரிய பரிசுத்த வாட்டின்னு உனக்கு இதை செய்யல, உன் மேல நான் கிருபையும் அன்பும் வச்சுட்டேன், உன்னை இப்படிதான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த அன்பை வச்சு அழுது கொண்டே நான் உட்காந்து ஆராதிக்கிறேன். வந்து எல்லாம் ஆர்வஸ்ட் கேட்குறாங்க, என்ன சாப்பிடணும் என்னன்னு. எனக்கு வேற இந்த வாமிட் ப்ராப்ளம் இப்போ இல்லைங்க, சாதாரண போய் சுத்திட்டு வர்றேன். அப்போ ரொம்ப பிரச்சனை, வாயை திறக்கலாம் ஓஹன்னு இருந்தேன். போயிட்டு சிங்கப்பூர்ல அரைவல் ஆன உடனே என் சூட்கேஸ் என்ன ஹேண்ட் கேரி எடுத்துக்கிட்டு மடமடமடான்னு வெளியே போய் நின்ட்டேன். நானா முதல். இப்பெல்லாம் அப்படி இல்லை, நானா லாஸ்டா போறது பொறுமையா. அப்போ ஓடி போய் முன்னாடி நின்னுட்டு இவருக்காக காத்திருக்கிறேன். அவங்க அந்த ஞாபகம் தான் இப்ப நம்ம பாஸ்டே ஞாபகம் வருது எனக்கு. இவரை தான் காட்டணும்னு தோணுது. ஸோ அவருக்காக நான் காத்துட்டே இருக்கிறேன். எல்லாம் லைன் நிற்கிறாங்க, ரொம்ப லைன்ல ஒரு 400 பேர் இருப்பாங்க அரைவில். எல்லா மார்க்கேஷன் முடிச்சு போயிட்டே இருக்கணும். 10 பேர் நிற்கிறாங்க, இவரு காலமே காணும். நானும் அழ ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் யாரை எனக்கு ஹெல்ப்பா அனுப்ப போறீங்க, நான் என்ன செய்யணும்னு எனக்கு புரியல. அவளை என் ஃப்ரெண்டை போய் எங்க பார்க்கணும்னு கூட தெரியல. இவர் எங்க என்ன சொல்லுவாங்க, சில பையனுங்களை வந்து ரிட்டன் கோ பேக் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கிறான் அந்த ஆள் ஆபீஸ். செம்ம போராட்டமா இருக்கு, போலீஸுங்களோட வந்துட்டு இருக்குது. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அப்பெல்லாம் எனக்கு இன்னும் கடகடா நான் அழுட்டு அப்படியே பயந்துட்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டுட்டு கேட்டேன், எஸ்ப்பா எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா, இப்போ என்னை கை விட்டுட்டீங்களா, என் கண்ணு முன்னாடி தெரியவே இல்லையா, அது வரையும் பேசிட்டு வந்தீங்க, இப்போ பேசவே மாட்டீங்களே, நான் இப்போ என்ன செய்யணும்னு. அப்போது ஒரு சத்தம் கேட்டுது, நீ யாரை தேடுகிறாய் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை அனுப்பினீங்களே, அந்த ஆள் எங்கப்பா அப்படின்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாரு, அந்த ஆள் நான் தான் மகளே, என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்றாரு. என் கைகள் நடுங்க ஆரம்பிச்சது. அந்த சூட்கேஸ் என் கையில் இருந்த ஹேண்ட் கேரி அப்படியே போட்டேன். எப்படி முடியும், 1 வருஷமா உன்னை முகமுகமா நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய ஜெபாரியில பார்த்திருக்கிறேன், கம்பீரமாய் பிரகாசமாய் வல்லமையோடு கூட. நிறைய டைமுங்க ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், நம்ம இப்படி எல்லாம் பேசுறோமே, இதை வீடியோ எடுத்து உலகம் முழுவதும் நான் பரப்பட்டுமா எசப்பானுவது. முட்டாளை போல பேசுகிறாய், என்னை கண்டு ஒருவரும் உயிரோடு இருப்பது இல்லை, என்னுடைய சாயல்ல தான் உன்னை பேசுகிறேன், என்னை முகமும் பார்த்தா நீயே எரிஞ்சிடுவ, முட்டாளை போல சிந்திக்கிறாய் என்று சொல்வார். அந்த அளவுக்கு மகிமை, அந்த அளவுக்கு வெளிச்சம். இந்த மலையில 2 மணி இரவுல எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பார். 2 மணி ராத்திரிக்கு இந்த மலையில வந்து காத்திருவார். அந்த மலைக்கு போக நான் எழுந்து புறப்பட்ட, நான் என் முன்னாடி போக அந்த வெளிச்சமெல்லாம் அதுக்கு ஒப்பிடவே முடியாது. அந்த வெளிச்சம் என் நேர போகும். அந்த மலையில போய் அந்த முழங்கால் படிக்கிற வரைக்கும் முழங்கால் படிட்டு பேசி விட்டு திரும்பி வீட்டுக்கு வருவேன். இப்படிதான் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு மனுஷனுடைய சாயில்ல ஒரு ஆபீஸ்ல போல இன் பண்ணிக்கிட்டு என் பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு என் லக்கேஜை போட்டீங்க, எப்படி பாசிபிள் என்று நான் நடுங்கி போயிட்டேன். இன்றைக்கு வரை அப்படிப்பட்ட தோற்றத்தை நான் பார்த்ததில்லை.
அவர் சொன்னார், என்னை பின்தொடர்ந்து வா மகளன். ஆண்டவர் எனக்கு முன்னாடி போகிறதை பார்த்து என் ஹேண்ட் கேரை இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். அவரை மட்டும் பார்க்கிறேன். நான் போய்கொண்டே இருக்கிறேன். 4 மூலையில இருக்கிற அந்த இமிகிரேஷன் ஆபீசருங்க எழுந்து 4 பேர் நின்று இருக்கிறாங்க. 4 பேர் எழுந்து நின்று சொல்றாங்க, இந்திரா அப்படின்ட்டு. எஸ் என்றேன். கேன் ஐ ஹேவ் பாஸ்போர்ட்? நாங்க பாஸ்போர்ட் கொடுத்தேன், முத்திரை போட்டாங்க. நான் அவர்களை யாருமே பார்க்கல, அவங்க நிற்கிறதான் தெரியுது. நிக்கிறாங்க. அத்தனை பேருடைய பேசஞ்சர்களெல்லாம் உட்காந்து போட்டவங்க இவங்க நிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு முன்னாடி போனவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அந்த மனுஷர்களை சிருஷ்டித்தவர் நடந்து போகிறத என் கண்கள் பார்த்து கொண்டே போனது. அடுத்தது பாருங்க, அவங்களுடைய பெரிய ஒரு வெல்கம். அந்த ஃப்ரெண்டு, அவங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் என்னை கொண்டு போனாங்க. அடுத்தது கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த விஷயமே வேறங்க. என்னை கர்த்தர் பயன்படுத்தின விதமே வேற, அந்த நாடுகளுக்குள்ள பயன்படுத்தின விதம் வேற. இன்றைக்கு வரைக்கும் எந்த நாட்டுக்கு போனாலும் என் பக்கத்து சீட்டு காலியே தான் இருக்கு. நான் விண்டோ சைடு தான் இருப்பேன், பக்கத்து சீட் காலி தான். இது இயேசுடைய சீட்டு. நிறைய பேர் சொன்னாங்க, உனக்கு கல்யாணம் ஆகுனா உங்க ஹஸ்பண்ட் வந்து உட்கார்றதுக்காக காத்திருக்குன்னு. இல்ல, என் மணவாளனாகிய இயேசுடைய சீட்டுங்க. போன மாதம் வெளிநாட்டுக்கு போனேன், காலிங்க. நான் திரும்பி வரும்போதும் காலி தான். என் கூட ஒரு ஆண்டி டிராவல் பண்ணி என்னை டெஸ்ட் பண்ணாங்க. சைனாக்கு போறேன் ஊழியத்திற்கு. சைனாக்கு போகும்போது சொல்றாங்க, how can possible, I want to see that அப்படின்னாங்க. எஸ் ஆண்டி, யூ ஃபாலோ மீன்னு. சைனாக்கு 2 பேரும் போறோம். எல்லாம் ஃப்ளைட்டு ஃபுல் ஆயிடுச்சு. நானும் இவங்களுக்கு தானே போர்டிங் பாஸ். இவங்க தான் என் பக்கத்தில் உட்காரணும். ஆக்சுவலி அந்த ஆண்டி தான். ஆனால் அவங்க என் பின்னாடியில் போய் உட்காடுறாங்க. இது காலையை உட்காருது. சொன்னாங்க. நான் சொன்னேன், லுக் அட் ஆண்டி, there is no one, only Jesus can sit in this seat. என்ன அவங்க சொன்னாங்க, let us wait for another until take up, we'll see ma அப்படின்னாங்க. ஓகே, டேக் அப் வரையும் பாருங்க அப்படின்னு. ஃப்ளைட் டேக் அப் ஆகுது. அப்போ சொல்றாங்க, ஏய் இந்திரா, இட்ஸ் ட்ரூ, our God is a God who is a faithful God. He never change. எனக்கு ஆண்டு 2003 வாக்கு கொடுத்தார். இன்னைக்கு 2016 வரைக்கும் என் ஃப்ளைட் பக்கத்தில் சீட்டு காலி தான். எனக்கு ரிசர்வேஷன் பண்ணி அவர் தான் என் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆன்டி பர்மிஷன் கேட்டு அப்புறம் வந்து என் பக்கத்தில் உட்காந்தாங்க சைனாக்கு போகிற வரையும். ஏன் இதை சொல்கிறேன்னா, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் வரும்போது இயேசு நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிப்பார். உன் வாயை விட்டு நீங்க நிறைய பேர் என்கிட்ட ஜெபிக்க வர்றாங்க. நிறைய ஒரு అమ్మ என்ன சொல்லுது, మా పక్క ఇంటమ్మా ఇల్లు నుంచి వెళ్ళిపోవాలా, దాని కొరకు మీరు ప్రార్థన చేయండి సిస్టర్ గారు அப்படின்னாங்க. என் பக்கத்து வீட்டு அம்மா காலி பண்ணி போகணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட வந்து ஜெபிக்க வந்தவங்க வந்து இந்து மகள். ஆனா ஜெபிக்க சொல்றது யாருன்னா క్రిస్తువులకు. సిస్టర్ గారు మీరు కూడా ఇంత పెద్ద బైబిల్ పెట్టుకోలేదే, చాలా చిన్న బైబిల్ పెట్టుకున్నారు. మా పక్క ఇల్లమ్మా పెద్ద బైబిల్ పెట్టుకున్నది, తెల్ల వస్త్రం కట్టుకుంటుంది, తెల్లారితే చర్చికి ఎంత భక్తిగా పోతుంది. మండే నుండి సాటర్డే వరకు తను మాట్లాడే బూత్ మాటలు వినలేకపోతున్నాం సిస్టర్ గారు. ஓ, நான் தெலுங்குலே சொல்லிட்டே இருக்கிறேனா? சரி, இல்லை அவங்க சொல்றாங்க, என்கிட்ட ஒரு இந்து மக்கள் வந்து என் பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த சகோதரி காலி பண்ணி போனோன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு. ஏன் அப்படின்னு, சிஸ்டர் உங்ககிட்ட கூட அவ்வளோ பெரிய பைபிள் இல்லை, அவங்ககிட்ட பெரிய பைபிள், வெள்ளை சாரி கட்டிட்டு பரிசுத்தாவில் நிறைஞ்சு சபைக்கு போறாங்க. ஆனா சண்டே போயிட்டு வந்துட்டாங்கன்னா மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் அவங்க பேசுற ஒரு வார்த்தை கூட எங்க பக்கத்துல கேட்கவே முடியல, சகிக்க முடியலன்னு. அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, கிறிஸ்து எங்க வெளிப்படுறாரு பாத்தீங்களா? இதுதான் சாட்சி கெடுகிற வாழ்க்கை. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருந்தா கிறிஸ்து வெளிப்படுவார். இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், இவர்கள் தான் அந்த சபைக்கு போகிற அந்த கிறிஸ்தவர்கள். இவர்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். நானும் அந்த சபைக்கு போகணும்னு வரணும். அப்படிப்பட்டதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைங்க. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஐயோ, கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்தா சில நேரம் நானே அங்க தேர்வுனா பரலோகத்து போறதுக்குன்ற மாதிரி ஆகுது. அந்த அளவிற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் மனித புத்திரிடத்துல. சோ இந்த மனுஷனிடத்துல அன்பை பார்த்த உடனே பதில் கொடுத்தார், நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்று. இரண்டாவது காரியம், அந்த மனுஷனுக்குள்ள என்ன பார்க்கிறார் இயேசு என்று பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் இல்லை. இரண்டாவது காரியம் தாழ்மை. கர்த்தர் ரொம்ப முக்கியமா ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், 3 காரியத்தை ஒரு மனுஷிடத்துல எதிர்பார்க்கிறாருங்க. அந்த 3 காரியத்தை நான் உங்க மத்தியில வைக்கிறேன். கர்த்தர் பேசி சொன்ன வார்த்தை முதல் அன்பு. அன்பு இல்லாதவன் கிறிஸ்துவனே அல்ல. நீ அந்நிய பாஷையில நிரம்பு, தீர்க்க தரிசனம் சொல்ல, எதுவானாலும் அன்பு இல்லாதவன் கிறிஸ்தவன்
அல்ல. நீ அன்பை உடையவனா இருந்தாதான் இயேசுவை வெளிப்படுத்த முடியும். இரண்டாவது தாழ்மைங்க. இந்த உலகத்துல இந்த தாழ்மைய போல வேற எதுக்கும் பவர் இல்லை. பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறேன் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லல, ஆனா பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு பெருமை உள்ளவன் விழுந்து கிடக்கிறான், பெருமை உள்ள ஊழியக்கார விழுந்து போகிறான், பெருமையுள்ள பட்டதாரி விழுந்து போகிறான். பெருமைக்கு பயங்கரமான பவர். ஏன்னா அந்த பெருமை இன்றைக்கும் பிசாசு ஆட்டி படிச்சு அந்த பெருமைனை தானே அவன் தள்ளப்பட்டான். ஆண்டவருக்கும் அவனுக்கும், அவன் தூதனா தான் இருந்தானே, அவனுக்கும் அவளுக்கு போட்டி பிரிவினை வந்தது இந்த பெருமை தான். அதனால இன்றைக்கும் கர்த்தர் அருவருக்கிறார் பெருமை. பெருமை இருக்கிற மனுஷன் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அப்ப ரெண்டாவது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு கனி என்னன்னா தாழ்மை. பாருங்க, தாழ்மைக்காக 3 நாள் உபவாசம் போட்டேங்க. எனக்கு தாழ்மை தாங்க ஆண்டவரே, நான் எங்க போனாலும் என்னை யாரும் புகழக்கூடாதுப்பா, நீங்க தான் வெளிப்படணும். ஏசு சொன்னாரு, உன்னை குறிச்சு நீ இன்ட்ரடியூஸ் பண்ண அங்க நீ அவுட்டு, நான் இருக்க மாட்டேன்ட்டாரு. அதனால என்னை குறிச்சு நான் சொல்லக்கூடாது. நான் சாட்சி எல்லா இடத்துலயும் சொல்றது இல்லை, இப்படி நான் எல்லா இடத்துல பேசுறது இல்லை. அவர் பேச சொன்னாதான். எங்க அப்பா வந்து நல்லா பாடுவாங்க. அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் கால் கையெல்லாம் நடுங்குது, 68 வயசு ஆகுது இப்ப. ஆகினால அவர் வர முடியல. அவர் ஸ்டேஜ்ல உட்காந்தாவே, அம்மா నీ సాక్ష్యం చెప్పు, నీ సాక్ష్యం చెప్పు, ఇదే తావరికి నీ సాక్ష్యం చెప్పవా, మీరు చెప్పేది చెప్పాలా, ఏసయ్య చెప్పేది చెప్పాలా, ఎందుకు నన్ను ఇలా எங்க போனாலுங்க. ஒரு பெரிய ஆந்திரால போயிட்டு ஒரு பெரிய விக்கிர ஆராதனை செய்யற ஒரு பகுதியில போயிட்டு ஸ்டேஜ் மீட்டிங் வைக்கிறாங்க. அப்பா சொல்றாங்க, விக்கிரத்தை பத்தி எல்லாம் பேசிடாத மகா, இங்கெல்லாம் போட்டு அகேன்ஸ்ட் அரசியல்வாதிங்க என்னமோ சொல்லிட்டாரு. భయమురుచిటే இருக்கிறாరు స్టేజ్లో. మాట్లాడొద్దమ్మా, అలాగ మాట్లాడకూడదు, ఏసై ఏం చెప్తున్నారు అది మాత్రం చెప్పేసి వచ్చాయి. నా சொன்னா డాడీ ఏసై ఏం చెప్తాడో అది మాత్రమే చెప్తాను, మీరు ఊరుకోండి అని చెప్పేసి நான் நின்னா பாருங்க, இந்த ஃபுல் பிட்ல ஏசு நிக்கிறாரு. இவர் பேசினாரு பாருங்க, விக்கிறார. நான் சொன்னேன், இயேசுவை அல்லாமல் ஒருவனும் தெய்வம் இல்லை, எதுவுமே இல்லைன்னு பயங்கர தீவிரம். இவருக்கு இங்க கடகடானாவது. எங்க அப்பா ரொம்ப சாஃப்டானவருங்க, பொறுமையானவர் எங்க அப்பா. அந்த மாதிரி 4 பிள்ளைங்களும் கிடையாது. நானா இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டாலும் அவருடைய குவாலிட்டியே டிஃப்ரெண்ட். எங்க அப்பா அது ரொம்ப பொறுமைசாலி. உங்களுக்கு தெரியுங்களா, காலையில என்ன நைட்டே சொல்லிட்டாங்க, ஃபோன் பண்ணி ஃபோன்ல எல்லாம் லீட் பண்ணுவாரு. அவர் வந்தாருன்னா, அருமையான பிரதர் ராஜேஷுங்களா, பிரதர் பேரே வர மாட்டேங்க, சதீஷ் பிரதர் எங்களை அவ்வளோ அழகா லீட் பண்ணாங்க. பாஸ்டர் பிரதரை நம்மளுக்கு கைட் பண்ண வச்சிருந்தாங்க. எங்க அப்பா யாரும் கைட் பண்ணவே தேவையில்ல, ஹி நோஸ் த வே, கரெக்டா கொண்டு போயிடுவாங்க. அவரு கூட என் கூட வெளிநாட்டுக்கெல்லாம் வந்தாருங்க, ஊழியத்துக்கெல்லாம் கொண்டு போனேன். அப்பா அண்ணன் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவர் ரொம்ப தாழ்மையா பொறுமையா இருப்பாருங்க. நான் இப்படி பிரசங்கம் பண்ணா அவருக்கு பயம். சாட்சி மாத்திரம் சொல்லுமா சாட்சின்னு. சாட்சி எங்க சொல்றாரு எங்க அப்பா, அங்கதான் ஏசப்பா விட மாட்டாரு. எங்க அவர் அமைதியாகிறாரு அங்கதான் பேச வைப்பாரு. ஸோ விக்கிரகமெல்லாம் பேசிட்டு பயந்து போயிட்டாரு இவரு. நான் பேசி முடிச்சுட்டு போய் உட்கார்றேன். ఎందుకలా మాట్లాడినావమ్మా, భయంగా ఉంది, దేవుడు ஞானமா பிரசங்கிக்கணும், நீ என்ன ஞானம் இல்லாம பிரசங்கிச்ச, கர்த்தர் இன்னைக்கே இறங்கி வந்துருவாரான்னு அவர் கொஞ்சம் பேசுறாரு. பாத்தீங்கன்னா இதுல அகெயின்ஸ்டா இருந்தவங்க எல்லாம் பெரிய சாட்சி கொடுத்து இயேசுதான் மெய்யான தேவன் என்று ஒத்துக்கொண்டார்கள் முன்பாக. ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், போன வருஷம் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிறேன், எந்த நாடு ஞாபகம் இல்லை, வெளிநாட்டுல ஒரு பொண்ணு ஹைதராபாத் பொண்ணு, தெலுங்கு கமிட்டில எனக்கு மீட்டிங்ஸ். அப்ப சொன்னா, సిస్టర్ గారు ఒక్క సంవత్సరం అయిందండి ఏసైని నమ్ముకున్నాను, హైదరాబాద్ నుంచి వచ్చాను, నేను ఇంజనీర్గా ఉన్నాను, నాకు జాబే దొరకలేదు ఈ కంట్రీలో, చర్చికి వెళుతున్నాను, ఏసై నమ్ముకున్నాను, నాకు ఇంకా జాబ్ దొరకలేదు. புரிஞ்சிச்சிங்களா? ஏதாவது ஒரு வருஷம் ஆச்சுங்க சிஸ்டர் இயேசுவை ஏற்றுக்கிட்டு, எனக்கு இன்னும் ஜாப் வரல அப்படின்னா. நான் கேட்டேன் பொறுமையா, இயேசுவை ஜாபுக்காக ஏற்றுக்கிட்டீங்களா இல்ல இயேசுவே உங்க சொந்த ரட்சகரா ఏற்றுக்கிட்டீங்களான்னு. ఇంకా జాబ్ ఆయన నమ్ముకుంటే మేలు చేస్తాడు కదా, ఆయన నమ్ముకుంటే ఇంకా జాబ్ వస్తుంది, అన్ని వస్తుంది, బాగా బ్లెస్సింగ్గా ఉంటారన్నారు కదా, అందుకే నమ్ముకున్నాను. సరే నల్లుదేని சொன்னேன். பொறுமையா சொல்லிக்கிட்டு சொன்னேன், కాద సిస్టర్ గారు, మీరు వచ్చి యేసయ్యనే సొంత రక్షకుడిగా అంగీకరించుకోండి, ఆయనే నిజమైన దేవుడు, మీ జాబ్ కొరకొద్దు அப்படின்னெல்லாம் சொல்லிட்டே இருந்தா அது கேட்கல. What is the use believing in Jesus? There is no job on here, I'm suffering here. இந்தியா నుంచి వచ్చి ఇక్కడ ఎంత ఇబ్బంది పడుతున్నానే அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் என் மேல இறங்கிட்டாரு. நான் சொன்னேன், அம்மாய்
நீ நம்பினாலும்